அவங்களோட லாஜிக் என்னன்னா, ஆசிரியர் தினத்துல நீங்க எப்படி எங்களை சந்தோஷப்படுத்துறீங்களோ வாழ்த்து சொல்றீங்களோ அந்த மாதிரி குழந்தைகள் தினத்தன்னைக்கு நாங்க உங்களை சந்தோஷப்படுத்தணும் வாழ்த்து சொல்லணும். அந்த வகையில என்னோட கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா தான் செய்ய முடியும். ஏன்னா ஷார்ப்பா செய்யற சில விஷயங்கள் அமைதியா இருக்கும்போது அவங்க ரீச் ஆகும். செய்யலாமா? ஓகே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்ப இந்த ஸ்கூலுக்கு வந்திருந்தா எப்படி உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு? ஆமா, இன்னைக்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இங்க உட்கார்ந்துக்க போதா என்னோட மகிழ்ச்சிக்கு அவனே இல்லை. ஆனா அது மட்டும் இதே மாதிரி நீங்க படிப்புலயே உங்க அக்கறையை காமிச்சீங்கன்னா அதோட ரொம்ப சந்தோஷம் வருவேன். நன்றி, வணக்கம். திருவானந்த வாரியார்னு ஒரு சொற்பொழிவாளர் அந்த காலத்துல இருந்தாரு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தா எப்படி பேசுவார்? அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நீங்க எல்லாம் இப்படி ஒன்னா உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இதே மாதிரி நீங்க படிக்கிறதுலயே இருந்தா அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம். இப்ப எம்என் நம்பியார் இடத்துக்கு வந்திருந்தா எப்படி பேசுவாரு? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்க மட்டும் வந்து நல்லா பூத்தடிக்க சொன்னா அடிக்கிறீங்க. ஆனா படிக்க சொன்னா ஒண்ணுமே இல்லை. அடுத்த முறை மார்க் இப்படி வாங்கினா தொலைச்சிடுவேன். சரி, ஒரு இந்த உலகத்திலேயே கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஒரு சென்சிட்டிவான விஷயம் இது. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒரு மறுபடிக்கும் நம்ம அனுபவிக்க முடியாத ஒரு விஷயம் தொட்டில படுத்துக்கிட்டு அம்மாட்ட தாளாட்டு கேட்கறது. அது பண்ணணும்னா இன்னொரு தடவை பிறந்துதான் வரணும். நம்ம கிராமங்கள்ல இப்ப நிறைய அந்த தாளாட்டு பாடுற வழக்கம்லாம் குறைஞ்சு போச்சு. ப்ளீஸ் கண்ணா, ப்ளீஸ். ஒரு தாய் தாளாட்டு பாடுறத, எங்க தாய் தாளாட்டு பாடுற மாதிரி எத்தனை தாய்மார்கள் தாளாட்டு பாடுறத காது கொடுத்து கேட்டுக்கிறோம். அந்த கிராமத்துல இன்னமும் அது நம்ம படிக்காத மக்கள்கிட்ட தான் இருக்கு. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். எங்க இந்த தாளாட்டவே ஒரு குழந்தை தாய் பாடுறதை விட அந்த வளர்ந்த குழந்தை ஒரு காலேஜ் படிக்கிற வயசுல அம்மாவை ஃப்ரெண்டா நினைச்சுக்கிட்டு ஒரு தாளாட்டு பாட சுத்தி சுத்தி வந்து நான் இங்கு பாட இந்த வளர்ந்த குழந்தை கொஞ்சம் ஒரு கல்யாண வயசுக்கு வந்துருச்சு. ஆனா பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை தான் முடிவாயிருச்சு. ஆனா பார்த்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை ஆகி மனநிலை சரியில்லாத மாதிரி ஒரு அப்படியே கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தைய ஒரு டாக்டர் மாதிரியும் ஒரு பாதுகாவலர் மாதிரியும் ஒரு தாய் மாதிரியும் இருந்து அந்த காதலன் பார்த்துக்கணும், அந்த தலைவன் பார்த்துக்கணும். அவன் ஒரு பாட்டு பாடணும். அதுக்கு கண்ணதாசன் அவரோட வாழ்க்கையில இருக்கிற கடைசி பாட்டு தான். கண்ணே கலைமானே கண்ணிமொழியிலே ஜெலிசா ஸ்டெல்லா மேரி என்ன பொண்ணு இவரே கொஞ்சம் கல்யாணம் ஆகி 2 குழந்தைக்கு தகப்பனாயிட்டாரு. அம்மாவுக்கு எந்திரிச்சு நடக்க முடியாத சூழ்நிலை. இவர் தான் குளிப்பாட்டணும், எல்லாம் பார்க்கணும், சாப்பாடு ஊட்டணும். அப்ப இந்த அம்மாவோட பெருமையை ஒரு தாளாட்டு மாதிரியும் பெருமை மாதிரியும் பாடுறாரு. பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு வினை மீது வினை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னின் தாயன்று கிடைக்காதம்மா சரி, இதெல்லாம் நம்ம வழக்கமா கேட்கிற பாட்டு. இன்னொரு பாட்டு, ஒரு தாய்
இந்த உலகத்திலேயே தாயோட உறவை போல இன்னொரு உறவு வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறவு. அந்த அம்மா தன்னோட குழந்தைக்கு தாலாட்டு பாடணும்னு நினைக்கிறாங்க. தாலாட்டு போடுறதுக்கு முன்னால தொட்டியில் போடணும். தொட்டியில வழக்கமா ஒரு சேலையில, ஒரு காட்டன் சேலையில தொட்டியை கட்டி அதில் குழந்தைய போட்டு ஆட்டுவாங்க. ஆனா இந்த அம்மா நினைக்கிறாங்க, என் பிள்ளைய சாதாரண தொட்டிலாம் போட்டா மேனி நொந்து போகணும், அதனால சாதாரணமா அந்த துணியில போட மாட்டேன். என் குழந்தை பச்சை கிளி மாதிரி கொஞ்சி பேசுற குழந்தைய சாதாரண தொட்டியில போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தவனத்துல போய் செவ்வந்தி பூக்களை எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. அந்த செவ்வந்தி பூ மேல போட்டுட்டா அதுல தொட்டில் கட்டுறாங்க. அது மேல போட்டுட்டா மேனி நொந்து போகுமோ அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் மென்மையா இருக்கணும் அப்படின்னு ஒரு பட்டு துணியை மேல விரிக்கிறாங்க. அப்படியும் போதாதுன்னு இன்னும் மென்மையா இருக்கணும்னு அன்னப்பறவையோட சிறகுகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து அது மேல போட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய போடுறாங்க. இப்ப அந்த பாட்டை பாடுறாங்க. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குழந்தை பெரியவனா வந்த பிறகு ஒரு அப்பா ஸ்தானத்துல அது தன்னோட குழந்தைக்கு பாடு அந்த பாட்டு. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் 10 துகிலுடன் அன்னச்சிறகினை மெல்ல இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. எல்லா குழந்தையும் பூமியில பிறக்கும்போது நல்ல குழந்தையா தான் இருக்கு. ஆனா அம்மா அப்பா இந்த சமூகம் எப்படி வளர்க்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை மாறுது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று பாராட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. டீச்சர்ஸ் எல்லாம் பேசும்போது அறிவுரை சொல்லும்போது கொஞ்சம் வேப்பங்காய் கசக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம நல்லா பண்றோமோ இல்லையோ அம்மா அப்பா சும்மா கண்டகணிக்கு புகழ்வாங்க, செல்லவே ராஜாவே அப்படின்னு. நாங்க ராஜாவே ஆக்குறதுக்கான முயற்சி எடுப்போம். அவங்க நீங்க பூஜாவா இருக்கும் போதே ராஜான்னு புகழ்வாங்க. அந்த புகழ்ச்சியில உங்களுக்கு தூக்கம் வரலாம், எங்களோட அந்த கண்டிப்புல உங்களுக்கு கோபம் வரலாம். அதை கவிஞர் புலமைக்கு அந்த பாட்டில் எழுதுறாரு. தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள், நீங்க நல்ல வழியில போனீங்கன்னா ஒரு ஆத்துல வெள்ளம் போய் அந்த ஆறு உடைச்சிக்காம போயிட்டு இருந்ததுன்னா கழனிகள்லாம் போய் வயல் நல்லா விளையும், இந்த நாடு நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த நாடு நாசமாயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அப்ப நீங்களும் ஒழுக்கமான நெறியில போகணும்னு சொல்றாரு. ஆறு கரையில் அடங்கி நடந்தீரில் காடு வளம் பெறலாம், தீனம் நல்ல நெறிகளில் பிள்ளை நடக்கையில் நாடும் நலம் பெறலாம், நாடும் நலம் பெறலாம். கடைசியா சொல்றது முடிச்சுட்டேன். இது ரொம்ப முக்கியமா கவனிங்க. நாம ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, திருச்சிக்கு போகணும். வடக்க போறதுக்கு பதிலாக தெற்க போனோம்னா திருச்சிக்கு போக முடியுமா? நம்ம பாதை எந்த குறிக்கோளை நோக்கி போகணுமோ அப்படி போனா தான் வெற்றி அடையலாம்ன்ற விஷயத்த இந்த வழியில சொல்றாரு. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை, பேர் சொல்லி வாழ்வதில்லை. நாராரோ என்று பாராட்ட, இன்னும் பாராட்ட.